சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் திருப்பமாக ஒரு வாக்கை உன் செவிகளால் கேட்டு அதிர்ந்து போய் நிற்கும் செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து உன்னை மீட்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் நினைவாக உன்னை தேடி வந்துள்ளேன். நான் சொல்வதை கேட்டு சற்று கவனமாக இருந்தாலே வரும் ஆபத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். பச்சை குழந்தை போல உன் மனதில் இருக்கும் எண்ணங்களும் உன் செயல்களும் எதுவும் அறியாமல் இருப்பதால் தான் இருக்கும் அத்தனை பேரும் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்கள் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாலும் அவர்கள் உனக்கு திரும்ப கொடுப்பது எல்லாம் ஏமாற்றமும் வஞ்சகமும் உனக்கு துரோகத்தை மட்டும்தான் செய்து வருகிறார்கள். நல்லவர்கள் என்று நினைப்பவர்கள் யாருமே இங்கு நல்லவர்கள் அல்ல. தீயவர்கள் என்று ஒதுக்கி வைப்பவர்கள் கூட, எதிரியாக நினைப்பவர்கள் கூட அருகில் வைத்துக் கொள்ளலாம். துரோகிகளாக சிரித்த முகத்தோடு உன்னிடம் இருப்பவர்களை உள்ளே அடியெடுத்து வைக்க விடாதே. அப்படி ஒருத்தியை பற்றி தான் இப்பொழுது நான் சொல்ல வந்துள்ளேன். கவனமாக கேள். இன்னும் சிறிது நாளில் நீ அனுபவிக்கப் போகும் வேதனையில் இருந்து நீ விடுபட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையை உன் கைக்குள் அடக்க வேண்டும் என்றால் கவனமாக கேட்டு நடந்து கொள். கணவனை இழந்த பெண்ணால் பல பிரச்சனைகள் உருவாக இருக்கிறது. அந்த பெண்ணும் நல்ல எண்ணத்திலும் நோக்கத்திலும், ஆனால் விதி அவளின் எண்ணத்தை மாற்றுவதாக இருக்கிறது. கள்ள கபடம் இல்லாமல் தான் உன் இல்லத்தில் அடியெடுத்து வைப்பாள். ஆனால் உன் விதி அவளின் எண்ணத்தை மாற்றி விடுவதாக இருக்கிறது. யாருமே இங்கு ஆரம்பத்தில் இருந்தே கெட்டவர்களாக இல்லை. உன்னிடம் பழகிய எல்லோரும் நல்லவர்களாகத்தான் பழகினார்கள். பொறாமை எண்ணமும் அவர்களுக்கு வந்த கெட்ட எண்ணத்தின் ஆரம்பமும் தான் உனக்கு போல சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷமாக உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.